ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தினம் தினம் விடிஞ்சதுன்னா நம்மளுக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணுறப்ப நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த துவையல் தாங்க. ஏதாவது ஒரு துவையல். இன்னைக்கும் கிராமத்தில் இந்த காட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இந்த துவையல் ஏதோ ஒரு துவையலை செஞ்சு எடுத்துட்டு சாதமோ இல்லை களியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்தான இந்த துவையலை இன்னைக்கு கிராமத்து முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் சட்டியில் ஆயில் விட்டு ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கையில் அள்ளி கருவேப்பிலை போடுங்க. அரை டேபிள் ஸ்பூனுக்கு மல்லியை சேர்த்திக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியெல்லாம் நல்லா தாராளமாகவே சேர்த்தலாங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூனுக்கு சீரகம். இப்போ இதை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. அந்த பச்சை மிளகா, அந்த காஞ்ச மிளகா, வெங்காயமெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா இந்த நல்லா ஒரு 100 கிராம் அளவு கடலைக்கொட்டை எடுத்துக்கலாங்க. இந்த கடலைக்கொட்டை துவையல் களிக்கும் நல்லா இருக்கும், கம்மஞ்சோறுக்கும் நல்லா இருக்கும், வெறும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். சோள சோறோட இந்த துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அதுவும் அருமையா இருக்குங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதாவது நான் பச்சை கடலைக்கொட்டை தான் போட்டிருக்கிறேன். அதை நல்லா வறுத்து எடுக்கணும். அதாவது வெங்காயமும் வேகணும், பச்சை மிளகாவும் வெந்திருக்கணும். இந்த கடலைக்கொட்டையும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலை தாங்க. இப்போ அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதில்ல. வறுத்துட்டு இதை நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் சரி, நான் இன்னைக்கு கிரைண்டரில் தான் போட்டு நல்லா ஆட்டிக்கிறேங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா இதனோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா அப்படியே தண்ணி விடாமல் ஆட்டி எடுக்கணுங்க. அதுதான் இதனோட ருசியை, துவையலுக்கு மெயினான ருசி அதுதான். அப்படியே கல் மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ தேங்காவை சேர்த்திட்டு சும்மா ஒரு 2-3 கிளறு மட்டும் நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா ஆற விட்டு உப்பு போட்டு நல்லா கிரைண்டரில் மையம் அரைக்கணும். அப்போ தான் இந்த துவையல் நல்லா இருக்கும். இது நல்லா மீந்ததுன்னா நைட்டுக்கு இட்லிக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நான் இன்னைக்கு பாருங்கள் கிரைண்டரில் தான் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி இதில் தான் நம்மளுக்கு தண்ணி விடாமல் ஆட்டி எடுக்கலாங்க. மிக்சியிலனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ஆனால் இந்த ருசி வராது, கையில் ஆட்டுற ருசியோ அரைக்கிற ருசியோ அதில் வராதுங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. நான் ஆட்டினது பாருங்கள், இப்போ நான் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆட்டி எடுத்துட்டேன். இது அப்படியே நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று விட்டு நம்ம கலந்து சாப்பிட்றப்ப ஒரு அப்பளத்தோட ஊறுகாயோட நம்ம வச்சு சாப்பிட்டாவே போதுங்க. இதுக்கு பெருசாக பொரியலோ இல்லை துவையலோல நம்மளுக்கு எதுவும் பொரியலோ அவியல் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. எங்கள் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.